திக் திக் நொடிகள். ஃபியா அப்புறம் லியா 2 பேரும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நாள் அவங்க வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு லியா வந்து கிளம்பிட்டு ஃபியாவோட வீட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்போ டைம் ஆகிடுது. அவங்க எல்லா பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி மிஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கார் வருது ஒயிட் கலரில். அந்த காரில் வந்துட்டு அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சன், நல்லாவே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லியா வந்து ஃபியா 2 பேருமே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த கார்லேயே வந்துட்டு ஏறிடுறாங்க. அப்படி ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறப்போ தான் அந்த கார் வந்துட்டு கொஞ்சம் நின்றுடுது. அப்போ கிஃப்ட் ஷாப்பும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால லியா அண்ட் ஃபியா 2 பேரும் வந்துட்டு, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே போயிடுறோம், நீங்கள் சீக்கிரமாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டெண்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியாவும் ஃபியாவும் சொல்லிவிட்டு இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கிட்டு அவங்க கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிறப்போ ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு டேர்னிங்கில் ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரீ ஒன்று இருக்குது. அந்த ட்ரீக்கு மேலே 2 ஸ்னேக்ஸ் இருக்குது. அந்த ஸ்னேக்ஸோட கலரே வந்துட்டு வேறு கலரில் இருக்குது. நம்ம நேச்சுரலாக பார்க்காத ஒரு ஸ்னேக் இதில் எடிட் பண்ண மாதிரி ரெட் அண்ட் ப்ளூவில் அந்த ஸ்னேக்ஸ் இருக்குது. ஆனால் அது 2மே நிஜமான ஸ்னேக் தான்ப்பா, டூப்ளிகேட்லாம் கிடையாது. அந்த ஸ்னேக்ஸ் வந்துட்டு பார்க்க அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி அப்படியே அந்த மரத்து மேலே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே லியா அண்ட் ஃபியா 2 பேருக்குமே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஃபியா பார்த்துட்டு அது அழகாக தானே இருக்குது, அது போயிட்டு பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு லியா கிட்ட கேட்குறான். லியா உடனே சரிவா போகலாம், இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போயிடுவோம், அது அழகாக இருந்தாலும் இருக்கட்டும், அதை வேணால் நீ வச்சுக்கோ, நம்ம இந்த இடத்த ஃபஸ்ட்டு காலி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்துட்டு ஃபியாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா போயிட்டே இருக்கிறப்ப அந்த டேர்ன்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படி போகிறப்போ டக்குன்னு அந்த ஒயிட் கலர் கார் திருப்பி நிற்குது. டோர் வேறு ஓப்பனில் இருக்குது. இன்னும் இது அந்த பர்சனோட கார் மாதிரியே இருக்கே, நம்ம போய் கிட்ட பார்க்கலாமா, அந்த பர்சன் இருக்காங்களா, கார் ஏன் ஓப்பனில் இருக்குது டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடையே போயிட்டு அங்கே பார்க்குறப்போ அந்த பர்சன் வந்துட்டு காரில் உட்காந்துருக்காங்க. நான் இங்கே தான்ப்பா டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கினேன், சும்மா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகலாம், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பரவாயில்ல நீங்களும் கிஃப்ட் வாங்கிட்டீங்க போல், சரி வாங்க சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு கூப்பிட்டாங்க. சரி நமக்கும் நடக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு லியா அண்ட் ஃபியா 2 பேருமே ஏறிடுறாங்க. அவங்க ஏறினதுக்கப்புறமா காரும் மூவ் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல டீ கடையே இல்லை. ஆனால் அதான் 2 பேரும் கவனிக்கல. இந்த பர்சன் சொன்னதையும் நம்மளே அந்த காரில் ஏறிடுறாங்க. ஏறிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் கார் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கிறப்போ லியா அண்ட் ஃபியா 2 பேருக்கும் வந்துட்டு பதட்டமாகுது. லியா வந்துட்டு மிரரில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறா. அந்த விஷயத்தை பார்த்ததுமே வந்துட்டு லியா ரொம்பவே பயந்து போயிடுறா. அதை பார்த்துட்டே இருக்கிறப்ப ஃபியா வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கான். ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அந்த பர்சன் வந்துட்டு ஆல்ரெடி டெத். அந்த டெத்துக்காக தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு ஃபியாவுக்கு அப்போ தான் தெரிய வருது. லியா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பர்சனுடைய டெரரான அந்த ஃபேஸை வந்துட்டு பார்த்துட்றா. பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. லியா 2 பேரும் வந்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து டெத் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. டெத்தான பர்சன் எப்படி கார் ஓட்டிகிட்டு இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு அதிகமாகிடுது. அப்போ அந்த காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறப்போ அந்த பர்சன் காரை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த கார் பாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸில் போயிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறப்போ குறுக்க ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் மோதுற மாதிரி போகும் அந்த கார். ப்ளீஸ் ஸ்டாப் த கார்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. ஆனால் அந்த சத்தம் அந்த பர்சனுக்கு கேட்கவே இல்லை. அந்த காரும் போயிட்டு ஒரு மலை மேலே மோதும் இவங்க 2 பேரும் அப்படியே பல்ட்டி அடித்து பறக்கிறாங்க. பறந்துட்டு அப்படியே அந்த மலைக்கிட்ட ஒரு கிளை மேலே அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கிளை அப்படியே முறிஞ்சு விழுப்பு ரொம்ப ஆணு கத்துறப்ப தான் ஃபியாவுக்கு அது கனவு. அதுக்கப்புறமா ஃபியா வந்துட்டு கதவை தட்டுறா. ஃபியா வந்துட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கிறப்ப ஏய் லியா இன்னும் கிளம்பலையா, நீ டைம் ஆகிடுச்சு, தெரியுதா தெரியலையா, ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டவும் அதுக்கப்புறமா திறந்துட்டு பார்க்குறா. சரி இரு கிளம்பியாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வாசலில் நிற்கிறா. அப்படியே ஒரு ஷாக் 2 பேருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டோரியை கவனித்ததுக்கு. இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.